ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்ம ரீசெண்ட் டேஸ்ல வேற மாதிரி ட்ரைலர்லாம் பார்த்து பழகிட்டதால இது மேபி நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து பெருசா இல்லையே ட்ரைலர் பெரிய எஃபெக்டிவா இல்லைன்னு கூட தோணலாம். எனக்குமே அது தோணுச்சு. நம்ம ஒரு மாதிரி ஹாலிவுட் மூவின்னு சொல்லும் போதே பிரம்மாண்டமான மிகப்பெரிய படங்களை மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா வேகமான ஒரு வேற ஒரு ஆக்ஷன் இல்ல ஃபேண்டசி பார்த்து பழகி இருக்கிறோம். இந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் அங்க அதிகமாவே வரும். படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அந்த ஹாலிவுட் தரத்துல இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்ப மகிழ் திருமேனியோட படத்தை இது வரைக்கும் பார்த்து பழகி இருக்கிறோம். அவரோட ஸ்டோரிஸ் நீங்க எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த நாட்டு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சிம்பிளான நாட்டை ரொம்ப என்ன சொல்றது ஒரு மாதிரி ராவா ஸ்டைலிஷா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு படம் பண்ணக்கூடிய ஆளு. மேக்கிங்காவே அது வேற மாதிரியான ஒரு வேற கிளாஸ். அது அஜித்தோட ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி இது ஆரம்பிக்கும் போதே இந்த உலகமே ஒன்று எதிர்த்தாலுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் போட்டு அட்லீஸ்ட் முடியும் போது அந்த டைலாக் வர்ற இடத்துலயாச்சும் டெக்ஸ்ட் வர்ற இடத்துலயாச்சும் அவரோட வாய்ஸ் ஓவர் போட்டு மேட்ச் பண்ணிருக்கலாம்ல. அது பண்ணவே இல்லை. அது அப்படி இருக்காதுங்கிறத சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒன்று பண்ணிருக்காங்க. ஒரு ஷாட் நல்லா இருந்தது. அஜித் வந்து ஓபன் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு ஷாட் வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து ரெஜினாவும் அர்ஜுன் சாரும் நின்று சிரிக்கிறாங்கல்ல. ஒரு ஃப்ரேம் இப்படி ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆங்கிள் அதை வச்சிருந்தாங்க. அதுல ரெஜினா வந்து மிரட்டிட்டாங்க. யாராவது ஒருத்தர் அடிச்சு போட்டு எல்லாம் என்ன தரான்னு சிரிப்போம்ல அந்த மாதிரி இருந்தது. மிரட்டிட்டாங்க அந்த ஸ்மைல். விடாமுயற்சி டீசர் வெளிவந்து மக்களிடையே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு. ஆமா, யாரும் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல வந்துட்டு சடனா 11/8 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணாங்க. நீங்க டீசர் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பிடிச்சிருந்தது? ஒரு மாதிரி ராவா இருந்தது, நீட்டா இருந்தது, சிம்பிளா என்ன சொல்றது ஒரு சிம்பிளா ஒரு ட்ரெய்லர் இருந்தா போதும்ட்டு பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. யூஸ்வலா நம்ம ரீசெண்ட் டைம்ல வேற மாதிரி பிரம்மாண்டமான ட்ரெய்லர்லாம் பார்த்து ட்ரெய்லர்லேயே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ற மாதிரி தான் ட்ரெய்லர் கட்டே இப்போ வருது. அதுவும் எஸ்பெஷலி பெரிய ஸ்டார்ஸோட படம். அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஓகே, அந்த ஒரு ஃபீலுக்கு கட் பண்ணலையா அல்லது வேணாம் அந்த ஒரு ஃபீல்ல கட் பண்ண வேணாம், இது ஒரு மாதிரி சிம்பிளாவே இருக்கட்டும், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல கிரியேட் பண்ண வேணாம், ஆடியன்ஸ் தியேட்டருக்கு உள்ள வந்து எக்ஸைட் ஆகட்டும்னு நினைச்சு பண்ணாங்களான்னு தெரியல. ஓகே, பட் அவங்க ஒரு டோன்ல அவங்க என்ன டிசைட் பண்ணி கட் பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப வேட்டையன் வரும்போது கூட என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா அப்படி இருக்கலாம்னு சொல்லும்போது இல்ல அந்த படத்தோட மூடு அதுதான். அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்கன்னு தானே நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரி அது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். படமா பார்த்துட்டு தான் கருத்து சொல்ல வேண்டியதாக வரும். பட் நம்ம ரீசெண்ட் டேஸ்ல வேற மாதிரி ட்ரெய்லர்லாம் பார்த்து பழகிட்டதால இது மேபி நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பெருசா இல்லையே ட்ரெய்லர் பெரிய எஃபெக்டிவா இல்லைன்னு கூட தோணலாம். எனக்குமே அது தோணுச்சு. என்ன பெரிய எஃபெக்டிவா இல்லையே அப்படிங்கிறது தோணுச்சு. பட் அப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது ஓகே அவங்க வேற ஒரு மெத்தட்ல கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது ஃபைன் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அந்த டீசர் பார்க்கும்போது வந்துட்டு எப்படின்னா ஒரு சவுத் இந்தியன் மேக்கிங் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாலிவுட் கிளாஸ் லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆமா, அது ஒரு நல்ல கலர் டோன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி நார்த்ல நடக்கிற மாதிரி ஒரு ட்ரையான பிளேஸ்ல நடக்கிற ஒரு கதைங்கிறது தெரியுது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கலர் ஒரு லைட் ஒரு அந்த மண் கலர்லயே படம் ஃபுல்லாவே கலர் பிளான் லைட் பிரவுனோட அந்த ஏரியா மொத்தமுமே அந்த பிரவுன் கலராவே இருக்கு. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு த்ரிஷா கூட உட்காந்து பேசுற சீன்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ளூ டோன் இருக்கு. ஸோ அந்த ஏரியாவை மொத்தமா அப்படி ஒரு கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மோர் ஓவர் இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற சேசிங் இல்லையா, எங்கேயோ ஒரு ராவான ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கும் போது அது யூஸ்வலாவே நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துடும் ஒண்ணு. ஸோ அடுத்தது இது வந்து பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தோட அபிஷியல் ரீமேக்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ஷார்ட்ஸ் அந்த சீன் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு கணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அபிஷியல் ரீமேக்கா இருந்தா சொல்லி தான் பண்ணுவாங்க. மேபி அது அபிஷியல் ரீமேக்கா இருக்கிற பட்சத்துல அது அந்த ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே மேக்கிங் இருக்கும். ஸ்டோரி அதுதான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? பட் ஹாலிவுட் படம்னா நம்ம வந்து வேற மாதிரியான ஜானர் படம் பார்த்துருக்கோம். அங்க இந்த மாதிரி ஜானர்ஸ் மூவி நிறையவே வரும். நம்ம ஒரு மாதிரி ஹாலிவுட் மூவின்னு சொல்லும் போதே பிரம்மாண்டமான மிகப்பெரிய படங்களை மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா வேகமான ஒரு வேற ஒரு ஆக்ஷன் இல்ல ஃபேண்டசி பார்த்து பழகி இருக்கிறோம். இந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் அங்க அதிகமாவே வரும். ஸோ படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அந்த ஹாலிவுட் தரத்துல இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் 11/8 இந்த டீசர் வரவந்தோன்னு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது, ஏதாவது ஒரு டைலாக் தலைவர் சொல்லுவாரு, அதை கட் பண்ணி வச்சிடலாம், ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம்னு பார்க்கும்போது சைலண்டாவே போகுது, வித்வுட் டைலாக்ஸ்.
அது போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண நினைப்பாங்க? டீசர்ல ஏதாவது ஒரு கிமிக் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா அது அப்படியே போட்டும் அப்படின்ற இப்போ மாதிரி. இங்க ஒரு டயலாக் சொல்றாங்கல்ல, இந்த என்னது எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்றது. அது கிட்டத்தட்ட அதோட இன்னொரு வெர்ஷன் தான். அதாவது இந்த ஊரே ஒன்று எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவார்ல, அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இது. கிட்டத்தட்ட கண்டென்ட் ஒன்று தான். வழக்கமா அந்த இடத்துல அஜித் சாரோட வாய்ஸ் போடணும், அப்படிதான் ஒரு ஸ்டைலுக்கு பழகி இருக்கிறாங்க. கரெக்ட், ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி வந்து. ஆமா 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 ஆமா. இது வேதாளமா கண்ணாமூச்சி ரே கண்டுபிடி யாருன்னெலாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு ட்ரெண்டாகவே இருந்தது. அந்த டைம்ல தெரி படம் வந்துச்சு, தெரியுமே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டைல் இருந்தது. அந்த ஸ்டைல் இப்போ இல்லை. ஸோ அதனால ஜஸ்ட் டெக்ஸ்டா போடுறாங்க. ஒரே ஸ்டைல் பண்ணணும் வேணாம். ஆடியன்ஸ் கிட்ட அந்த பெரிய ஸ்டார்னு சொல்லும்போது நம்ம சில விஷயத்தை எதிர்பார்க்குறோம்ல. என்ன கேட்டால் அந்த எதிர்பார்ப்பே தப்புன்னு தான் சொல்லுவேன். அப்படிலாம் நீங்க பெரிய ஸ்டார் இதுதான் எதிர்பார்க்கணும் ஒரு எதிர்பார்ப்போடலாம் போகாதீங்க. மகிழ் திருமேனி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அப்போ மகிழ் திருமேனியோட படத்தை இது வரைக்கும் பார்த்து பழகி இருக்கிறோம். அவரோட ஸ்டோரிஸ் நீங்க எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த நாட்டு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சிம்பிளான நாட்டை ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி ராவா ஸ்டைலிஷா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு படம் பண்ணக்கூடிய ஆளு. மேக்கிங்காவே அது வேற மாதிரியான ஒரு வேற கிளாஸ். அது யூஷுவல் கிளாஸ் கிடையாது. அது வேற மாதிரியான ஒரு கிளாஸ்ல அவர் ஒரு படம் பண்ணுவாரு. அப்போ மகிழ் திருமேனி வந்து அஜித்துக்கு ஒரு படம் பண்றாரு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு ஜானர்ல இருக்கும், அது எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு லவ் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு இன்டென்ஸா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அவரோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ இங்க த்ரிஷா இருக்கிறாங்க, அப்போ அந்த போர்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படி அது. அப்புறம் இவங்க எங்கேயோ ஒரு போறாங்க ஒரு இடத்துல டிராவல் போகும்போது ஒரு பெரிய கிரைம் நடக்குதுங்கிறதானே கதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுல என்ன நடக்க போகுதுங்கிறத மகிழ் திருமேனியோட ஸ்டைல்ல எப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். யூஸ்வலா மகிழ் திருமேனி படத்துல வந்து பஞ்ச் டைலாக்லாம் அவர் வச்சது கிடையாது இல்லையா. இன்னொன்னு அவர் அருண் விஜய், ஆர்யா, கடைசியா உதயநிதி எல்லாம் எல்லா படத்தையுமே ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாரு. அதே ஸ்டைல்ல தான் அஜித்துக்கு ஒன்று பண்ணியிருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். அஜித்துக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அஜித்தோட ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருந்தா நீங்க சொல்ற மாதிரி இது ஆரம்பிக்கும் போதே இந்த ஊர் உலகமே ஒன்று எதிர்த்தாலுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் போட்டு அட்லீஸ்ட் முடியும் போது அந்த டைலாக் வர்ற இடத்துலயாச்சும் டெக்ஸ்ட் வர்ற இடத்துலயாச்சும் அவரோட வாய்ஸ் ஓவர் போட்டு மேட்ச் பண்ணிருக்கலாம்ல. அது பண்ணவே இல்லை. அது அப்படி இருக்காதுங்கிறத சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் அவர்கள் அப்படி பயன்படுத்தல. அப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்து இந்த ஊரே ஒன்று எதிர்த்தாலும் சொல்லிட்டு அர்ஜுன சார் எல்லாம் அப்படி பயன்படுத்த முடியாது. அவர் வந்து ஆக்ஷன் கிங் அப்படிதான் பயன்படுத்த முடியும். அதனால நம்ம அந்த ஒரு ஜோன்லயே போவோமே. மகிழ் திருமேனியோட படத்தை தான் பார்க்க போறோம். அதுல அஜித் இருக்காரு. மகிழ் திருமேனியோட படத்துல அப்படியே அஜித் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அது வந்து ஆப்வியஸ்லி அஜித்தோட நல்ல விஷயம் தான். அது ஒரு டைரக்டரோட ஒரு சாய்ஸாவே நான் இருந்தேன் அப்படிங்கிறதே வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயமா தான் நம்ம பார்ப்போம் எப்பவுமே. நான் ஹீரோ, பெரிய ஹீரோ, எனக்காக அதை பண்ணி இதை பண்ணலாம் சொல்லாம உங்க கதைக்கு ஃபிட் ஆகும், உன் கதைக்கு நான் வந்து உட்கார்றேங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து அவர் அதை பண்ணி கொடுத்திருந்தாருன்னா நமக்கு வந்து அது நல்ல விஷயம் தான். ஸோ எனக்கு இதை தோணும் போது அதான் நான் திரும்ப அதான் சொல்லுவேன். நீங்க வந்து யூஸ்வல் அஜித் சாரோட படத்துல வீரம் மாதிரியோ வேதாளம் மாதிரியோ எல்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. ரிக்வெஸ்டாவே அஜித் ஃபேன்ஸுக்கு சொல்றேன். அஜித் அவர்களா அஜித் ஃபேன்ஸ் பாக்குறது வேற. மேஜர் ஆஃப் தி ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து ஒரு மாதிரி வீரம் வேதாளம் அப்படியே பார்க்க நினைக்கிறாங்க. பஞ்ச் டைலாக் பேசுறது, டான்ஸ் ஆடுறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வலிமை மாதிரி படத்துல கூட ஓப்பனிங் ஒரு டான்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் தேவையில்லை. அப்படி எதிர்பார்த்து போகாதீங்க. பட் அஜித் ஃபேன்ஸ் இல்லாம மற்ற சினிமா ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, நம்மள மாதிரி சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே அஜித்தை எப்படி பார்க்க நினைக்கிறோம்னா ஒரு மாதிரி நல்ல ஆக்ஷன் ஸ்டோரிஸ்ல பயங்கர ஸ்டைலிஷா ராவா அப்படி இறங்கி ஒண்ணு பண்ணுவார்ல. இப்ப என்ன எறிந்தால் மாதிரி, மங்காத்தா மாதிரி, அப்படித்தான் நம்ம அவரை பார்க்க வரோம். பில்லா மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் ரா ஆக்ஷன் படம் பண்ணணும் தான் நம்ம நினைப்போம். பட் இங்க இருக்கக்கூடிய கோர் ஆடியன்ஸ் வந்து அவர்கிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்கறாங்க. தப்பு இல்லை, எல்லா ஒரு ஆக்டர் அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியும், எல்லாமே பண்ணணும். பட் நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்போட போயிடாதீங்க. போயிட்டு என்ன படம் ஸ்லோவா இருக்கு, ஸ்லோவா அஜித் நடந்துட்டு இருக்காரு, ஸ்லோவா பேசுறாருலாம் நினைச்சிட்டு போயிடாதீங்க. இது வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும். ஒரு ட்ரைலரை வச்சு அதுக்கு தான் ட்ரைலர் டீசரே விட்டுரும். இப்படி ஒரு கணிப்புக்கு வாங்க, ஸ்டோரி இப்படிதான் இருக்கும், இந்த ஒரு ஜானர்ல தான் இருக்கும், இந்த ஒரு மூட்ல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த மூடோட படத்துக்கு போங்க அப்படிங்கிறது தான். போயிட்டு என்ன ஓப்பனிங்ல அஜித் பஞ்ச் டைலாக பேசல, டான்ஸே ஆடலாம் வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சுங்கிறத ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். ஓகே, இப்ப அஜித் அவர்களுடைய கரியர்ல இப்ப சமீப காலத்துல ஒரு படம் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி படம் பண்றாரு, அப்புறம் ஒரு காப்பு, அப்புறம் ஒரு கேங்ஸ்டர், ஃபேமிலி காப், இப்படியே ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கலாம். சோ இதை தாண்டி அவர் வேற ஜானர் ஏன் ட்ரை பண்ண மாட்டாரு? இது ஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி மாட்டிக்கிறாரு. அப்படி இல்ல, அது அமைகிறது தானே. ஒண்ணு அவங்களுக்கு எல்லா காலகட்டத்திலயும் ஒரு படம் ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1-2 ஜானர் தான் அப்படி வரும். ஓகே, இன்னொன்னு நீங்க வேற பலதரப்பட்ட ஜானர்ஸ் பண்ணவும் முடியாது. ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட ஒரு ஃபேமிலி பிளஸ் சென்டிமெண்ட் ஓரியன்டா ஒரு படம் பண்ண முடியும். வீரம் மாதிரியோ, விவேகம் மாதிரியோ, சாரி வீரம் மாதிரியோ, விஸ்வாசம் அப்படி ஒரு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அஜித் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண முடியும். அது ஒரு போலீஸ் பேக்ரவுண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிரைம் பேஸ்டா ஒரு படம் பண்ண முடியும். இப்படி ஒரு 2-3 ஜானர் தானே பண்ண முடியும். ஆமா,
டோட்டலா உடைச்சிட்டு வந்து இன்னொரு ஜானர்லாம் புதுசா பண்ண முடியாது. அது பெரிய ஸ்டார்ஸ் பெரும்பாலும் அதை பண்ண மாட்டாங்க. எக்ஸப்ட் கமல் சார், விக்ரம், சூர்யா சார், இவங்கள அந்த மாதிரியான பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, தனுஷ், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கிறவங்க தான் நீங்க சொல்ற மாதிரி வேற வேற ஜானர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க கமர்ஷியலா என்டர்டெய்னரா இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்க ரஜினி சாரோ, அஜித் அவர்களோ, விஜய் அவர்களோ வந்து நீங்க சொல்ற மாதிரி வேற வேற ஜானர் பண்ண மாட்டாங்க. ஜானர்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஓகே. அதுக்குள்ள என்ன புதுசா பண்ண முடியும் அப்படின்னு தான் பாப்பாங்க. அதனால அதை ஒரு குற்றச்சாட்டா வைக்க வேண்டியது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஸ்டார், அவரு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படி பார்த்தா நீங்க வந்து மங்காத்த மாதிரி ஒரு படம் எல்லாம் அவர் பண்ணார்ல. ஆமா இல்ல, சோ அதெல்லாம் ஒரு ஜானரை உடைச்சு தானே பண்ணார். அப்புறம் வாலி பண்ணதை நம்ம அப்படி சொல்ல வேணாம். வாலி பண்ணும்போது கிட்டத்தட்ட வாலிக்கு முன்னாடி அவர் ரொம்ப டவுன்ல இருந்தாரு. சோ அன்னைக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும் டிஃப்ரெண்ட் ஆகும் போது அவர் கட்டாயம் இருக்கும்போது அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. தட்ஸ் ஃபைன். பட் மங்காத்தா பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவா அதுக்கப்புறம் ஏன் பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பண்ணாமலே பாசிட்டிவான கேரக்டர் பண்ணே அவரால் பீக்ல இருக்க முடியும் போது அதை ரொம்ப ஜாலியா எடுத்து பண்றது, ரொம்ப கிளவரா அதை பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த மாதிரியான ஜானர் ஷிஃப்டிங்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். ஆமா, ஆரம்பத்துல சிட்டிசன் இந்த மாதிரி அப்ப மிஸ் பண்ணிக்கலாம். சிட்டிசன், வாலி இல்ல, ஆக்சுவலி எப்படின்னா அஜித் சாரோட கெரியர் நீங்க உங்களுக்கு அப்ப தெரியுமான்னு தெரியல. வாலி, அமர்க்களம், சிட்டிசன் இந்த படம் எல்லாம் வரும்போது அன்னைக்கு தேதியில அடுத்த கமல், அஜித், அடுத்த ரஜினி, விஜய்ங்கிற மாதிரி தான் இங்க இருந்தது. ஓகே. அப்படிதான் டாக் இருந்தது. அப்படிதான் அவங்களுமே படம் பண்ணாங்க. ஓகே. வாலி வந்து ஒரு ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய படம். அமர்க்களத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமா இருந்தா கூட அதுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்போ சிட்டிசன் வந்து நிறைய கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு வரும்போது சிட்டிசன்லாம் வரும்போது முடிவு பண்ணிட்டோம், ஓகே இவர் கமல்கான ரூட்ல தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்னு செட் ஆயிடுச்சு. பட் ஏதோ ஒரு கட்டத்துல அவர் கமல் ரூட்டு, இவர் அடுத்த கமல், அஜித், அடுத்த ரஜினி, விஜய்னு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் நம்ம தான் அடுத்த ரஜினிங்கிற ஒரு மூடுக்கு வந்தாங்க. அது இயல்பா அப்படி நடந்துச்சு. பிளான் பண்ணி நடந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அது இயல்பா ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன விஷயங்கள் நடக்கல. அவரு அடுத்த கமல்ங்கிற ஒரு டோன்ல இருக்கும்போது அவரால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. கமல் அப்படின்னு சொல்லும்போது சிட்டிசன் பண்ண முடிஞ்சது, அமர்க்களம் பண்ண முடிஞ்சது, வாலி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா வரைக்குமே அவர் அந்த டோன்ல தான் இருந்தார். மங்காத்தா, பில்லா, மங்காத்தாக்கு அப்புறமா தான் அவர் வந்து எஸ்பெஷலி பில்லா, அது ரஜினி சாரோட படம் இல்லையா ஆல்ரெடி, அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த ஒரு டோனுக்கு மாறுறாரு. ஓகே, நம்மளுமே அந்த ரஜினி பாதையே போலாம் அப்படிங்கிற அந்த என்டர்டெய்னரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி பில்லாக்கு அப்புறமா தான் மேபி அது அவரோட படம் பண்ணதுனால இருக்கலாம், அதனால வந்து ஆடியன்ஸா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்க பாத்தீங்கன்னா பில்லா அப்படின்னு வந்து வீரம், வேதாளம் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் அவர் அதெல்லாம் பண்ண வேண்டிய படமே கிடையாது. அவரு அந்த படம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ரொம்ப லேட்டா பண்ணாரு. ஏன்னா அதே படத்தை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே சிவகாசி, திருப்பாச்சின்ட்டு, மதுரைன்ட்டு விஜய் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு பழைய ட்ரெண்ட் தான். பட் அதை கொஞ்சம் லேட்டா அவர் ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த டைம்ல அவர் கமல் மோட்ல இருந்தார். இந்த டைம்ல ரஜினி மோடு வந்ததுனால இதை பண்ணார். உங்களுக்கு புரியுதா? இப்போ புரியுது. ஸோ ஒரு என்டர்டெய்னர் ஏரியாக்குள்ள அந்த சூப்பர் ஸ்டார்டமா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேணாம், ஸ்டார்டமா இருக்கணும், ஒரு என்டர்டெய்னரா இருக்கணுங்கிற மோட்ல ஒரு ஹீரோ வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க பெரிய ஜானஸ் ஷிஃப்டிங் பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா எப்போவாச்சும் நடக்கும். என்ன இருந்தால் மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் நடக்கும். அது அப்போ மங்காத்தா மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் நடக்கும். அது எப்போவாது நடக்கும். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு ஜானருக்குள்ள தான் அப்படிதான் இருப்பாங்க. ஓகேண்ணா. அண்ட் இதுல இந்த விடாமுயற்சி டீசர்ல வந்துட்டு பாட்டு ரொம்ப முக்கியம். அனிருத் அவர்கள் வந்து நல்லா பண்ணிருப்பாரு. அதுல வந்து முயற்சி அப்படின்னும் போது கீழே எல்லாம் வந்து கடவுளே, அஜித் அந்த டோன்ல இருக்க மாதிரியே இருக்குன்றாங்க. அது நீங்க இப்ப கேட்கும் போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அது எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. மேபி அது அந்த விஷயம் ட்ரெண்டா இருக்கிறதுனால அதோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. முயற்சி அப்படின்னும் போது எல்லாருமே வந்து அஜித்தே அப்படின்னு நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அஜித்தே அப்படின்னு கத்துறதுக்கு ஒரு டோன்லாம் கிடையாது. யூஸ்வலா கத்துனாவே அப்படிதான் இருக்கும். ஓகேவா? அது அப்படி ஒரு டோன் அப்படி மீன் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு தெரியல. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியது. அந்த அஜித்தே கடவுளேன்னு சொல்லும் போது அந்த டோன் வருது. ஓகே, அந்த முயற்சி ஒரு அனிருத் வந்து அந்த ஃபேன்ஸோட எசன்ஸ்ல இருந்து அதை எடுத்து போட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸுமே இருக்கும். இந்த இடத்துல எந்த மாதிரி சாங்ஸ் தான் போட்டு இது பண்ணுவாங்க? இந்த படத்துல பெரிய சாங்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 2 சாங் இருக்கலாம். ஒன்னு வந்து ஒரு சேசிங்ல அந்த ஆக்ஷன் பிளாக்ல ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் மாதிரி ஒரு சாங் இருக்கும். இந்த மாதிரி முயற்சி இந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. அப்புறம் அஜித் அவர்களுக்கும் த்ரிஷாவுக்குமான அந்த ஏரியால ஒரு சாங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதிகபட்சம் 2 பாடல். ஏன்னா படத்துக்காக உங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக வேணா 2 பாடல் போடலாம். மாண்டேஜஸா யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியில பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்காது. ஆமா, பெருசா இடங்கள் இருக்காது. அது வந்து ஸ்டோரியை டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, சொல்லியா? அதிகபட்சம் 3 பாடல் தான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். தெரியல இன்னும் எக்ஸாக்டா நம்ம ஸ்டோரி உள்ள என்ன நடக்குது, எந்த ஏரியாலாம் டிராவல் பண்ண. இப்ப நம்ம வலிமை மாதிரி ஒரு படத்துல போகும்போது அம்மா கதைன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு தனியா ஒண்ணு நடந்துட்டு அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சோ அந்த மாதிரி என்ன இருக்குன்னு தெரியல.
ஸோ அப்படி எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். மகிழ் திருமேனி படத்துல எதுவுமே அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் டீசர் கட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நான் ஃபீல் ஆச்சு? அது டீசர் கட் வந்து அதான் சொல்றேன், எனக்கு வந்து ஓகே ஒரு டீசென்டான ஒரு கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசா எக்ஸைட்மெண்ட் பண்ணணும், பயங்கரமான சக் சக்லாம் கட் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த வேகமா ஒன்று பிளான் பண்ணல. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு ஷாட் நல்லா இருந்தது. அஜித் வந்து அந்த ஓபன் பண்ணும்போது இங்க இருந்து ஒரு ஷாட் வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து ரெஜினாவும் அர்ஜுன் சாரும் நின்று சிரிக்கிறாங்கல்ல, ஒரு ஃப்ரேம் இப்படி ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் லோ ஆங்கிள் அதை வச்சிருந்தாங்க. அதுல ரெஜினியா வந்து மிரட்டிட்டாங்க. பின்னாடி அர்ஜுன் சார் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து அர்ஜுன் சாரோட சிரிப்பு கேஷுவலா அவர் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இவங்க சிரிப்புல ஒரு பயங்கர ஒரு வில்லத்தனமும் ஒரு கன்னிங்னஸும், அது ஒரு மாதிரி நக்கலும், யாராவது ஒருத்தர் அடிச்சு போட்டு நீ எல்லாம் என்ன தரான்னு சிரிப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. மிரட்டிட்டாங்க அந்த ஸ்மைல். அதனாலதான் அது அவங்களை முன்ன வச்சு பின்னாடி அர்ஜுன் ஷாட்டை வச்சிருக்காங்க, அர்ஜுன் சாரோட ஷாட்டை வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஷாட் ரொம்ப முக்கியமான ஷாட், அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் அது ஒண்ணு. அப்புறம் ஒரு நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன், பார்த்தோம் அந்த டோரை ஓபன் பண்ணும்போது ஒரு ஸ்மைலோட ஓபன் பண்றாங்க, பயங்கரமா இருந்தது. ஐயோ மிரட்டலா இருந்தது. சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ். அப்புறம் நம்ம ஆரோவோட ஷாட்ஸ், வண்டிக்குள்ள உட்காந்து கன் பண்றது. அப்புறம் லாங் ஷாட் ஒண்ணு இருக்கு, டாப் ஆங்கிள் இருந்து ஒரு ஷாட், ஒரு முதுகு மட்டும் காட்டி ஒண்ணு இருக்கு. சோ அவரோட கேரக்டர் என்னவா இருக்க போகுது, பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டரா என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஷார்ட் பை ஷார்ட்டா எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஓப்பன் ஃபர்ஸ்ட் டீசர் ஓப்பன் ஆகும்போதே, ட்ரெய்லர் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து அந்த பிளேஸை காமிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பிளேஸ் தான் கதை நடக்க போகுது மாதிரி ஒரு பெரிய வைட் ஷாட் ஒன்று காட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் அந்த கட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வேகம் காட்டல. ஷார்ட் பை ஷார்ட்டா வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தானே காட்டுறாங்க. அஜித் ஒரு ஃபைட் பண்ற மாதிரி ஒரே ஒரு ஷாட் தான் காட்டுறாங்க. ஃபைன், ஓகே. நான் அப்படி ஒரு மூடுக்கு செட் ஆயிட்டேன். என்ன யூஷுவல் படங்கள் மாதிரி இல்லையே, அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரிலாம் அந்த கம்பேரிசனுக்குள்ளெல்லாம் போகாம, ஓகே இது வந்து ஒரு டிராவல் ஆக்ஷன் பிளாக்காக தான் இருக்கும், அப்போ அதுக்கு ரெடி ஆயிடணுங்கிறது தான். ஸோ நான் அதுக்கு ரெடி ஆயிட்டேங்கிறதால எனக்கு இது பெரிய ஏமாற்ற மாதிரி தெரியல. ஓகே அவ்வளோதான், ஓகே இப்படிதான் இந்த எதிர்பார்ப்பட போனா போதும். நீங்க வந்து 1000 கோடி பட்ஜெட் கனவுல எல்லாம் போகாதீங்க. இது வந்து ஒரு நீட்டா ஸ்டெடியா இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, கம்ப்ளீட் பேக்ட். ஒரு சீட் நுனியில உட்காந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டேன் நான். ஓகே, நான் ஓம் பிரகாஷ் அவருடைய டிஓபியோட ஒர்க்ஸ் பத்தி சொல்லுன்னா, அது பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அது எக்ஸாக்டா அந்த பிளேஸ், லொகேஷன், அது வைடு லாங்லாம் அது பார்க்கும்போது ஓகே, அந்த இடத்த கவர் பண்ணணும்ல அந்த விஷயத்துல வச்சு. அதை பத்தி லாபிஸ்ட் இப்ப நம்ம எல்லா ஷாட்டுமே அவருக்கான கிரெடிட் தானே. ஷாட் நல்லா இருந்ததுன்னு சொல்றது எல்லாமே அவரோடது தான் இல்லையா. ஸோ ஷார்ட்டா எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல நல்ல ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் கிடைக்கும் போது ஒன்று பண்ண முடியும், அந்த ஃப்ரேம்ல ஒரு மேஜிக் பண்ண முடியும். நீங்க வந்து பெரிய என்ன சொல்றது, சுத்தி எல்லாம் அப்படி பண்ண வேணாம். நீங்க சும்மா அப்படி ஒரு வைட் ஃப்ரேம் ஒன்று வச்சு இப்படி ஒரு பிளேஸ்ல கொண்டு லாங் சும்மா ஒரு வைட் ஒன் வையா அப்படின்னாவே அது பிரமிப்பா இருக்கும். மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் போட்டுனாலே அது அப்படி இருக்கும். தூரமா ரோடு அங்க இருக்கு, இங்க இருந்து இப்படி ஒரு ஷாட்டை சும்மா கேமரா வச்சுட்டாவே அங்க இருந்து ஒரு வண்டி வர்றதுனால அந்த ஷாட்டே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். பிளர்ரா வந்து அப்படி வண்டி தெரியுற ஷாட்டே உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிளேஸே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரொம்ப ஃப்ரீயா உட்காந்து நிறுத்தி நிதானமா நல்ல நல்ல ஷாட் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால ஆப்வியஸ்லி மிரட்டிடுவாங்க. ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்க மகிழ் திருமேனியோட படத்துல பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்பீடா போகும், ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்லோவா போகும். அது ஒரு கைண்ட் ஆஃப் மிக்சிங். அது ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லுவோம்ல. படம் வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஃபாஸ்டாவும் போகும். ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்லோவாவும் நிதானமாவும் போகும். பயங்கரமா இருக்கு. ஆமா, அது ஒரு நிதானமான ஃபாஸ்டான மூவிங்கிற ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே அவரோடது. நிறுத்தி நிதானமா தான் போவாரு, ஆனா அது ஃபாஸ்டா போகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன இவ்வளவு ஸ்லோவா போகுதுங்கிற நம்ம போகவே மாட்டோம். ஆனா அடுத்த இந்த சீன்ஸ் என்ன நடக்க போகுது, அவ்வளவு வேகமா சரசரன்னு போகுது, டக்குன்னு போகுது, நிதானம் இல்லாம ஒரு முழுமை இல்லாம போகுதே நம்ம நினைக்கவே மாட்டோம். அது நிறுத்தி நிதானமா போகுதுன்னு நினைப்போம். ஆனா அந்த சீன் பை சீனா ஒவ்வொன்னா வாஸ்டா போயிட்டு இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான டெக்னிக். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே அவரோடது, மகிழ் திருமேனி அவர்களோடது. அது இந்த படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் த்ரூ லைக்காவோடைய பவர் யூஸ் பண்ணி ஆசர்பைஜானை கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கே எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க ஆசர்பைஜான் அந்த இடத்த லொகேஷனுக்கு அங்க போய் மொத்தமாவே குத்தகை எடுத்த மாதிரி ஃபுல்லாவே போயிட்டாங்க. இன்னொரு சாங் ஷூட்டிங் பெண்டிங் எல்லாம் சொல்லிட்டு படமே ஆக்சுவலா பொங்கலுக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆல் ஆஃப் சடன் நேற்று அந்த டீசர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். பரவாயில்ல வருது அப்படின்னு, குட் பேட் அக்லி தான் இதுக்கு முன்னாடி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எவ்வளவு இந்த டிலேக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் வந்து தனியாவே ஒரு ரூம் போட்டு யாருமே அலோவ் பண்ணாம மகிழ் திருமேனி அவர்கள் ஸ்கிரிப்டை வந்து அவ்வளோவா ஸ்ட்ரென்தன் பண்ணதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பேக் அண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இல்லை, ஒன்று வந்து ரொம்ப வேகமாக ஆரம்பிச்ச அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம். ஏன்னா ஆல்ரெடி விக்னேஷ் கூட படம் பண்ணுறதா இருந்து அது இமீடியட்டாக ட்ராப் ஆகி இமீடியட்டாக அந்த கால் ஷீட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம். அப்போது அவருக்கு படம் ஆரம்பிக்கும் போது கதை முழுமையாக இருந்ததா அப்படின்னு தெரியல.
ஒரு ஐடியாவை வச்சுட்டு போயிருக்கலாம். எனக்கு தெரியல. புரியுது. ஒரு யூகம். ஓவராலா ஒரு ஐடியாவா வச்சுட்டு போயிருக்கலாம். அப்புறம் நம்ம போகும்போது இல்ல சீன் பை சீனா நம்ம உட்காந்து கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இன்னும் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமேன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்புறம் கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஷூட் போயிருக்கலாம். இந்த கேப்ல அஜித் அவர்கள் டூர் போனது, அப்புறம் அவர் திருப்பி கரெக்ட் டைம் வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் பைக் ஓடிட்டே இருந்தார் எங்க. ஸோ நிறைய இதுல லேட்டுக்கு காரணம் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. பின்னணியில என்ன காரணம் நமக்கு தெரியவும் செய்யல. ஸோ அப்படி இருக்கும் நம்ம வந்து யார் மேல பழி போட வேண்டியதும் இல்லை. மகிழ் திரும்பியோட எல்லா படங்களையும் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கனாலும் அந்த படம் வந்து ஒரு 50 நாள்ல இருந்து 75 நாளுக்குள்ள சரசரன்னு ஒரு 2 ஷெட்யூல்ல ஷூட்டை முடிச்சுட்டு வர்ற மாதிரியான ஒரு கான்செப்டா தான் இருக்கும். புரியுதா? அப்படித்தான் இருக்கு. அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 75 டேஸ்க்குள்ள நீங்க அந்த படத்தை முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நான் அதுவே அதிகமா தான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் எதுவுமே பார்க்கும்போதே தெரியுதுல்ல. நீங்க நேராக அங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த ஏரியால தான் மொத்த படம் ஓட போகுது. ஒரே ஷெட்யூல் தானே. ஆமா, கம்ப்ளீட்டா. அப்புறம் இந்த ஏரியாலாம் ஃபேமிலி ஏரியாலாம் ஒரு ஷெட்யூல். அதிகபட்சம் 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூல்ல படம் முடிஞ்சிடும். ஒவ்வொரு ஷெட்யூலையும் அதான் 20 டேஸ் முடிஞ்சிருச்சு படம். அப்படிதான் ரொம்ப வேகமா முடிச்சு ரொம்ப வேகமா வர வேண்டிய படம். அன்பார்ச்சுனேட்லி இவ்வளோ விஷயங்கள் உள்ள என்னென்ன நடந்ததுங்கிறது தெரியல. ஆளாளுக்கு என்னென்னோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, படம் ட்ராப் ஆக போகுது அப்படி இப்படி என்னென்னோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் இல்லாம ஃபைனலி படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் பொங்கலுக்கு வருது. கொஞ்சம் நாட்கள் கம்மியாக தான் இருக்கு, 1.5 மாசம் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சி தான். ஸோ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் எப்படி வருங்கிறத பொறுத்து தான். ரிசல்ட் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா இது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம வந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் தப்பு பண்ணிட்டாரு, லேட் பண்ணிட்டாரு, இவ்வளவு நாள் ஒரு படத்தை வச்சு எடுத்தா வேற என்ன ஆகுறதுங்கிற கொஸ்டின் வரும். பட் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, பொதுவாகவே நீங்க ஒரு படத்தை ஆரம்பிச்சு அவங்க பிளான் பண்ண டேஸ்ல கரெக்டா அந்த ஷெட்யூல்ல கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சு கொஞ்சம் முன்ன பண்ணான ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்படி வர்றது தான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா வரும். நீங்க வந்து டிலே ஆயிடுச்சு, உள்ள நடுவில் பெண்டிங் ஆயிடுச்சு, அப்புறம் நடுவில் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்றாங்க, ஹீரோ கால் ஷீட் இல்லை, அவர் அவைலபிள் இல்லை, அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம், திருப்பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம், இப்படி எல்லாம் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சாலே வந்து பாருங்களேன், அது அவுட்புட் பொதுவாக நல்லா வராது. இந்தியன் 2க்கு பாத்தீங்களா, நான் வரதுக்கு முன்னாடியே சொன்னேன், இப்படி இவ்வளவு லேட் பண்ற ஒரு படம் கண்டிப்பா ஒரு நல்ல அவுட்டா வராது. என்ன படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூட்ல எடுத்திருப்பாங்க, இவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி வேற 2 படம் வந்திருக்கும், நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஐயோ அதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் வேற இருக்கு. இன்னொன்னு வந்து லேட் ஆகுதுனாலே இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸே வர்றது. அப்போ உள்ளுக்குள்ள லோகேஷ் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு இல்லையா, கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் நல்ல ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ல அது உங்களுக்கு தெரியும் ஃப்ரேம்ல, டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல அது உங்களுக்கு ஃப்ரேம்ல தெரியும் அப்பட்டாமான்ட்டு. ஸோ அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கான காரணம். ஸோ அந்த ஒரு சிக்கல் தான் நான் யோசிக்கிறேன். மேபி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த அவுட்புட்டை எந்த அளவுக்கு மேபி பாதிச்சிருக்குமா அப்படிங்கிற எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நம்ம நம்புவோம், அப்படியெல்லாம் ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு ஒன்று நம்புவோம். அது ஒரு நல்ல அவுட்புட்டா வரணும் அப்படிங்கிறத என்ன பொறுத்தவரை எப்பவுமே எல்லாரோட படமே நல்லா இருக்கணும், ஓடணும் அப்படிங்கிறதான நம்மளோட விருப்பம். படம் ஓடும்போது இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் இப்போ மகிழ் திருமேனி மாதிரியான இயக்குநர்கள் தொடர்ந்து ஜெயிக்கும் போது அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அஜித் மாதிரியான ஸ்டாருக்கு படம் பெரிய கலெக்ஷன் வரும்போது தான் அடுத்துமே ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய கண்டென்ட்டோட அவரை போய் பார்ப்பாங்க, அவருமே பெரிய கண்டென்ட் பண்ண முடியும் இல்லையா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அஜித் மாதிரி ஆட்களை நம்ம வச்சுட்டு அஜித் இருக்கிறாரு, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போறாரு அப்படின்னா இப்போ அந்த இடம் யாருக்கானது, அஜித் அவர்களுக்கானதானே. அப்போ அவர் அதில் உட்காந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து அவர் தட் மீன்ஸ் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல விஜய் இல்ல, இப்ப அது மொத்தத்தையுமே அவர் தான் அப்படி சொல்ல வரேன். சோ அப்ப அவர் வந்து விஜய் கொடுக்குற அந்த கமர்ஷியல் ஹிட் இருக்குல்ல, அந்த பொறுப்பும் சேர்த்து அவருக்கு வந்துச்சு. ஆமா, இப்ப நம்ம வந்து என்டர்டெயின் பண்றது 2 பேர் இருந்தாங்க, அதுல இப்ப ஒருத்தர் இல்ல, மொத்தமா அரசியலுக்கு போறாரு அப்படின்னா இவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. என்னதான் அடுத்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் வந்து நம்மள என்டர்டெயின் பண்ணாலும் அதுக்கு இணையாகாது. கரெக்ட். ஆமா, ஒரு ரஜினி கமல் பண்ற மாதிரி ரஜினி கமல் பண்றது அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்ன பண்ணாலும் நம்ம அது வேற, நம்ம அவங்கள ஸ்கிரீன்ல பாக்குறதுங்க வேற. சோ அப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து இந்த படம் ஹிட் ஆனாதான் அடுத்தது பெரிய படங்கள் அவர் ஜாலியா வந்து பண்ணுவாரு. இந்த படம் ஹிட் ஆகணும் கொஞ்ச நாள்லயே குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி அதுவும் ஹிட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவர் திருப்பி வந்து அப்படி வந்து உட்கார்ந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால ஆப்வியஸ்லி படம் கண்டிப்பா ஓடணும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தொடர்ந்து இப்ப இந்தியன் 2, வேட்டையன், அதுக்கப்புறம் விடாமுயற்சியை ரொம்ப பயங்கரமா நம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இது அவங்களுக்கு கை கொடுக்குமா ஓரளவுக்கு? ஏன்னா இப்ப இந்தியன் 2ல ஏகப்பட்ட பொருட்செலவு நடக்கப்பட்டது, அண்ட் இதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படமா இருக்கு. 0 ப்ரமோஷன்ஸ்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம சடனா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படி லைக்கா சொல்லவே மாட்டாங்க, ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட், ப்ராப்பர் டேட் ரிலீஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கும் அந்த டீமுக்குமே ஒரு கிளாஷ் இருந்துட்டே இருக்கான. அது என்ன நமக்கு தெரியல, எக்ஸாக்டா தெரியல. நமக்கு அந்த பின்னணி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆள் இல்லை நமக்கு. ஏன்னா நமக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாம நம்ம என்ன சொல்றது. ஓகே, சும்மா ஒன்று அடிச்சு விட முடியாது, எந்த சோர்ஸ் நமக்கு இல்லை அந்த ஏரியால. ஏதாச்சும் படக்குழுல தெரிஞ்சவங்க இருந்திருந்தாங்க, ஏதாச்சும் நமக்கு அது தெரியாதுங்கிறதுனால என்ன நடந்ததுன்னு தெரியல. படம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது கேள்வியா இருக்க வேணாம், கை கொடுக்கணுங்கிறது தானே. படம் வெற்றி, நான் சொன்ன மாதிரி படம் வெற்றி அடையணும், கை கொடுக்கணும். அவங்களுக்கு தொடர்ந்து பெரிய படங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்புறம் ஏன் அப்படி ஒரு பெரிய படம் பண்ணக்கூடிய நிறுவனம் ஏன் தோல்வியை சந்திக்கணும்? ஒரு வெற்றி வரும்போது அவங்களுமே நிறைய நல்ல படம் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணணும்னா அந்த பெரிய படங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு பெரிய படம் ஒரு பக்கம் நடக்கும்போதே 200 கோடியில் ஒரு படம் பண்றாங்க, 100 crores plus above படம் பண்ணும்போதே 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் நல்ல நல்ல சின்ன கண்டென்ட் ஒரு சைடு பண்ணணுங்கிறது தான். இது வரைக்கும் அவங்க பெருசா அதுல பண்ணல. இனிமே அதை பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட விருப்பம். பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட், 200 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒரு பெரிய படத்துல போயிட்டு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி அது ரிலீஸ் ஆகி அதுல வர 200 கோடி ரூபாய் போட்டு 100 கோடியை எடுக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் போட்டு 50 கோடி ரூபாய் எடுக்கிறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு லாபமா இருக்கிறது ஒரு பக்கம். அவங்களுக்கு லாபம் இல்லைங்கிறத தாண்டி நல்ல கண்டென்ட் உள்ள வரும். எவ்வளோ டைரக்டர்ஸ் எவ்வளோ கிரியேட்டர்ஸ் நல்ல நல்ல கதைகளோட இருக்கிறாங்க. புது கண்டென்ட் வரும்போது புது டைரக்டர் மட்டும் வர்றது இல்லை, புதுசாக டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, ஒரு டீமே உள்ள வரும். ஒரு நியூ இப்போ நீங்கள் டைரக்டர் ஆனீங்கன்னா அந்த உங்கள் டீமே பார்த்தீங்கன்னா டீமில் ஒரு மேஜர் ஆஃப் தி டெக்னீஷியன்ஸ் உங்களோட பயணிச்சவங்களா இருப்பாங்க. ஆமா, சின்ன படங்கள்லாம் அப்படி தானே இருக்கும். ஒரு குரூவா வருவாங்க, புது ஆர்டிஸ்ட் வருவாங்க. எப்படி நலன் குமாரசாமி, கார்த்திக் சுப்ராஜ்லாம் வரும்போது விஜய் சேதுபதி, பாபி சிம்கா மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உள்ள வந்தாங்க, ஆமா ஆமா சேர்ந்து வந்தாங்களே, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இண்டஸ்ட்ரி நியூ டேலண்ட்ஸ் உள்ள வருவாங்க. ஒரு சின்ன படம் நான் திருப்பி ஒரு சின்ன படம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இன்னைக்கு பாருங்க கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளவு பெரிய டைரக்டர், சூர்யா 44 அந்த போயிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சின்ன படங்கள் பண்ணும்போது. பெரிய நிறுவனங்கள் எப்பவுமே இந்த சைடையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றேன். பெரிய படங்கள் மட்டும் பண்ணா போதாது, சின்ன படங்களும் சைடில் அப்படி பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய படம் பண்றவங்களுக்கு அதுல இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் எடுத்து அல்லது ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்து ஒரு சின்ன படம் மட்டும் பெரிய விஷயமே கிடையாது. அது என்னன்னா அது ஒரு இந்த மாதிரி ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு பார்வை இருக்கணும். பிசினஸ்ங்கிற மோட்டிவ் மட்டும் இல்லாம சினிமாகிராம் என்ன பண்ண போற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம் இந்த விஷயம். இப்படி ஒரு பார்வை அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்க அதை பண்ணுவாங்க. ஏன் கமல் சார் அவர் ப்ரொடியூஸ் பண்ற படத்தை ஏன் பிரம்மாண்டமான படம், ஆக்ஷன் படம் எல்லாம் அவரே ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டாக ஏன் போனார்? அவரே சத்யராஜ் வச்சு கடமை கண்ணையும் கட்டுப்பாடு பண்ணணும், ஏன் மாதவன் வச்சு நல்ல தமையந்தி பண்ணணும், இப்போ ஏன் சிவகார்த்திகேயன் வச்சு அமரன் பண்ணணும்? புரியுது. ஏன்னா அவருக்கு சினிமா தெரியும். அவர் வெறும் சினிமா வியாபாரம் மட்டுமே பாக்குறது இல்ல, வியாபாரத்துக்காக ஒண்ணு பண்ணுவாரு, அதையும் தாண்டி கண்டென்ட்டுக்காக சினிமாவுக்காக அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாரு, அதை அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அட் த சேம் டைம் ஒரு நல்ல டேலண்ட்ஸ் மகளிர் மட்டும் ஏன் பண்ணணும்? நாசருங்கிற ஒரு வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு மாஸ் வேல்யூ, அவருக்கு ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸை கொண்டு வரணும், ஏன் அவர் நினைக்கணும்? அப்படி வந்தா அவர் இன்னும் பெருசா போவார்னு அவருக்கு தெரிஞ்சது இல்ல. அதனாலதான் நாசர் மகளிர் மட்டும்ங்கிற ஒரு படம் 3 ஹீரோயினை வச்சு நாசர் வச்சு எவ்வளவு அற்புதமான ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் யாரு பண்ணுவாங்கன்னா சினிமாவை நேசிக்கிறவங்க பண்ணுவாங்க. அப்ப இவங்களாம் சினிமாவை நேசிக்கல அப்படின்னு சொல்ல வரல, அதை எக்ஸீட் பண்றதுல அது தோணாது, கூட இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய படம்னா அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் எங்க சின்ன படத்தை 2 சின்ன படத்தை பண்றதுங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். பட் அதெல்லாம் கரெக்டா டீம் வச்சு இதெல்லாம் பண்ணணுங்கிற இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்போதே அடுத்த மாசம் ஒரு சின்ன படம் 5 கோடி ரூபாய் போட்டு ரிலீஸ் ஆகி அது ஒரு 25 கோடி வசூல் பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ப்ராஃபிட் அவங்களுக்கு, எவ்வளவு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க, நியூ டேலண்ட்ஸ் வந்துருவாங்கல்ல. அந்த மாதிரி லைக்கா இனிமே போகணுங்கிறது தான். ஏன் பெரிய படங்களை நம்பி இருக்கணும்? இவங்களை நம்பிய காசு கோடிக்கணக்கில் காசை போட்டு இது ஹிட் ஆகுமா, ஃபிளாப் ஆகுமா, இது கை கொடுங்க கேட்ட மாதிரி கை கொடுக்குமா, கை கொடுக்காதா? அது கை கொடுக்குது, கை கொடுக்கல. சின்ன படங்கள் ஆப்வியஸ்லி கை கொடுக்கும். கை கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன படத்தை எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியாயமான விலைக்கு ஓடிடியில் வித்துற முடியும், சேட்டலைட் ரைட்ஸ்னு. அதுல கண்டிப்பா லாபம் மட்டுமே தான் இருக்கு சின்ன படத்துல. பெரிய படங்கள் தான் நஷ்டம், சின்ன படத்துல நஷ்டமே கிடையாது. நல்ல ப்ரொடக்ஷன் மட்டும் இருந்தா போதும். தட் மீன்ஸ் அவங்களால ஓடிடியையும் சேட்டலைட்டையும் எல்லாமே ரீச் பண்ணக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா போதும். ஸோ லைக் அதெல்லாம் அது முடியுமே. ஆமா, அப்போ அவங்களுக்கு எந்த வகையிலும் நஷ்டம் வர போறது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை லைக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கை கொடுக்குமா கை கொடுக்காத ஒரு அவசியமே நமக்கு இல்லைங்கிறது தான் கருத்து. சூப்பர், சிறப்பு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.